Taste the Daily. வாக்குச்சாவடி கிளை கழகங்கள் அமைக்கும் பணி முழுமையடைந்த நிலையில் அதற்கென நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் விடுவிப்பு. வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இப்பணியை விரைந்து முடித்திட மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். சென்னை புறநகர், சேலம் மாநகர், தேனி மேற்கு மற்றும் கன்னியாகுமரி மேற்கு ஆகிய மாவட்டங்களில் வாக்குச்சாவடி கிளைக்கழகங்கள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறாத காரணத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் தொடர்ந்து அப்பணிகளை மேற்கொள்வார்கள். தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி இப்பணியை விரைந்து முடித்திருமாறு மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். பால்டாயில் எல்லாம் பேசுகிறது என உதயநிதி ஸ்டாலின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர உதயநிதிக்கு என்ன தகுதி உள்ளது என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் கேள்வி. உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்பல. பால்டா எல்லாம் பேசுது, என்ன பண்றது? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைவு. முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி ஏற்பாட்டில் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு புரட்சி தமிழர் வாழ்த்து. தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அனைவருக்கும் உயர்ந்த பதவிகள் தேடி வரும். அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுரை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அதனை தாங்கி இயக்கத்தை கட்டி காத்து வருபவர் புரட்சி தமிழர் என முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான தங்கமணி பெருமிதம். முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு சோதனைகளை தாண்டி மக்களுக்கு 4.5 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்தவர் என்றும் புகழாரம். சாதாரண தொண்டராக இருந்து இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வர முடியும். வந்து எத்தனையோ சோதனைகளை கடந்து இன்றைய தினம் இன்னொரு 6 மாத காலத்திலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே முதல்வராக பதவியேற்க இருக்கின்ற வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களே. திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டார்கள். நாமக்கல்லில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. இப்படி போன்று இந்தியாவிலேயே வேற சிறந்த முதல்வர் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு பாரத பிரதமரே பாராட்டி இருக்கின்றார். காலத்தின் சூழ்நிலை 21ஆம் ஆண்டு பொய்யான வாக்குறுதியை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டார்கள். ஆனால் அண்ணன் அவர்கள் இப்பொழுது எழுச்சி பயணம் செல்கின்ற போது, நாங்கள் முடித்துவிட்டு வருகின்ற போது இரவு 12 மணி 1 மணி ஆனாலும் கூட வருகின்ற வழியெல்லாம் பெண்களும் குடும்பத்தோடு குழந்தையை வைத்துக்கொண்டு அண்ணனை பார்த்து இரட்டை விலை காட்டுகிறார் என்று சொன்னால் இதுதான் எதிர்காலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 4 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்கள் மற்றும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறும் வகையில் தெருமுனை பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று திமுகவின் அட்டூழியங்களை பிரசுரமாக பொதுமக்களிடம் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 3,07,63,000 ரூபாய் மதிப்பீட்டான புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி தொடங்கி வைத்தார். 9க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் புதிய ரேஷன் கடை, நீர்த்தேக்க தொட்டி, சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகள் துவக்கி வைப்பு. விழுப்புரம் வடக்கு நகர அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பங்கேற்று ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் வைத்து திமுக பல்வேறு பித்தலாட்டங்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் அவற்றில் உள்ள விவரங்களை கவனமுடன் சரிபார்த்து முகவரி மாற்றம், வாக்காளர் இறப்பு உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்க வேண்டும் என அறிவுரை. மிகப்பெரிய பணியை வாக்காளர்களை 100% சரிபார்க்கணும். பூத் கமிட்டி அமைச்சுட்டா மட்டும் போதாது, அது செயல்படணும், அதுவும் முறையா செயல்படணும். முக்கியமா இந்த தேர்தல் நேரத்தில் மிக உன்னிப்பாக, கவனமாக, தீவிரமாக செயல்படணும். ஆட்சி முடியும் தருவாயில் கோயில் நிலத்தை திருடலாம் என்ற நோக்கில் திமுக அரசு கொண்டு வந்த கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்து பட்டா கொடுக்கலாம் என்ற திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். யாருக்கு அப்ப என்ன இவன் எதையோ ஆட்டைய போட போறாங்க. திமுக ஏதோ ஒரு கோயில் சொத்து, பெரிய கோயில் சொத்து ஆட்டைய போட போறான். அது மக்களுக்கு கொடுக்குற பேர்ல இவங்க அதை ஆட்டைய போட போறாங்க. கோடிக்கணக்கான சொத்து கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம். இப்ப அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை விட்டு கொடுத்தான். பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது கோயில் சொத்தை மாற்றுறது. இதுதான் இவங்களுடைய ஆத்மா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தங்கம், காய்கறி விலை நிலவரம் போல் நாள்தோறும் பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வரும் அவலம். அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர திறனில்லாத வெற்று மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அண்டை மாநிலங்களில் இருந்து நாள் தவறாமல் வரும் போதைப் பொருட்களால் சீரழியும் இளைய சமுதாயம். சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் ரயில் நிலையம் அருகே ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்க முயன்ற அசாமை சேர்ந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 10 கிலோ கஞ்சா சிக்கியது. பெங்களூரில் இருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த 3 பேர் சிக்கியதுடன் அவர்களிடமிருந்து கார் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப்பொருள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே ஏமப்பேரில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் சென்னை முதல் குமரி வரை கஞ்சா விற்பனைக்கு பஞ்சமே இல்லை என பொதுமக்கள் கடும் ஆவேசம். புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் தனது தந்தையை கொலை செய்த நபரை மகன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையை கொலை செய்து சிறைக்கு சென்று திரும்பிய நபரை 3 ஆண்டுகள் காத்திருந்து கொலை செய்த மகன். கோவை மாவட்டம் சூலூர் அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை நண்பருடன் சேர்ந்து கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த பெண்ணின் கணவர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கரியம்பட்டி கிராமத்தில் மின்மாற்றி உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் மற்றும் ஒயர்கள் திருட்டு. முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாமல் அலட்சிய போக்கில் விடிய அரசின் ஏவல் துறையினர் உள்ளதால் அச்சமின்றி கொள்ளைகள் நடைபெறும் அவலம். டிரான்ஸ்ஃபார்மர் உதச்சி கீழே தள்ளி உடச்சி கிடக்கு. இந்த மாதிரி திருட்டு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. மோட்ரு ஒயர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, மோட்டரில் தூக்கிட்டு போயிடுறாங்க. இது ஏற்கனவே உலகத்தாம்பட்டியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பெட்டி திருட்டு போயிருக்காங்க. ஆனாவட்டில் நடந்திருக்கு. அரசாங்கம் இதை இந்த காவல்துறைக்கு உத்தரவு போட்டு இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கணும். நைட்டில் ரோந்து விடணும். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் செயல்படும் காவல்துறை முழுவதும் செயலிழந்து திறனற்ற துறையாக இருப்பதை மீண்டும் நிரூபித்த கைது. தமிழ்நாட்டிற்குள் பதுங்கியிருந்த ரவுடி வெள்ளை பிரகாஷை பிடிக்க முடியாமல் தற்போது ரவுடி நாகேந்திரனின் இறுதி ஊர்வலத்திற்காக சென்னை வந்தவரை கைது செய்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் காவல்துறை. தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை எப்போது பிடிப்பார்கள் என மக்கள் கேள்வி. மதுரை சௌராஷ்டிராபுரம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் வாகனங்கள் மற்றும் கடைகளை அடித்து நொறுக்கிய அராஜகம். ஸ்டாலின் ஆட்சியில் பொது இடத்திலேயே இளைஞர்கள் போதையில் அராஜகத்தில் ஈடுபடும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மவுலிவாக்கத்தில் முன்பகை காரணமாக வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு குற்றவாளிகள் தப்பியோட்டம். இளைஞர்கள் 2 பேரை கொலை செய்யும் நோக்கில் வெடிகுண்டு வீசப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சமீப காலமாக வெடிகுண்டு வீசும் கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதங்குடி கிராம பகுதியில் நடைபெற்ற அரசு மருத்துவ முகாமில் விடியா அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனியார் பள்ளி நிர்வாகிக்கு மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி திமுகவின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. போதுமான மருத்துவர்களின் விளம்பரம் தேடும் நோக்கில் ஒப்புக்கு நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் பல மணி நேரம் கால் கடக்க நின்ற முதியவர்கள், கைக்குழந்தைகளோடு வந்தவர்கள் கடும் அவதி. நீங்கள குடும்பம் இல்லையா? யாருக்கு இந்த பள்ளியில் போயிருக்கீங்களா? நீங்கள குடும்பம் இல்லையா? யாருக்கு? வேலூர் மாவட்டம் மேல்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தனது கட்சி பெருமைகளை பேசிய திமுக MP கதிர் ஆனந்திடம் இது கட்சி மேடை அல்ல என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். எதிர்ப்பு தெரிவித்தவரை கதிர் ஆனந்த் ஒருமையில் பேசியதுடன் திமுகவினர் சூழ்ந்து கொண்டு மிரட்டல் விடுத்ததால் கூட்டத்தில் பரபரப்பு. நம்ம முதலமைச்சர் நமக்காக உழைக்கிறாரா இல்லையா? நம்ம முதலமைச்சர் நமக்காக வாழ்றாரா இல்லையா? செய்து இடையூறுக்கு மன்னிக்கணும். இது என்னுடைய பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து பேசும்போது ஐயா தயவு செய்து பேசுறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் தடையாணை உத்தரவை மீறி மதுரை மக்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்ட மதுரை மேற்கு தொகுதி திமுக கவுன்சிலரின் கணவர் மற்றும் திமுக பகுதி செயலாளர். இச்சம்பவத்திற்கு சாட்சியாக இருந்த IAS அரசு அதிகாரியோ பொதுமக்களிடம் நீங்கள் தானே ஓட்டு போட்டீர்கள், அப்போ அனுபவியுங்கள் என்று கூறும் வீடியோ மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பேசுறது தவறு இல்ல. ஒரு அதிகாரிக்கு முன்னாடி வாடா போடான்னு ஒரு பேசுறாரு மேடம். எவ்வளவு இவர் எப்படி மேடம் பண்றது சரியா மேடம்? அவர் ஒரு அதிகாரிக்கு முன்னாடி மேடம் நீங்க ஒரு IAS ஆபீசர் மேடம் ஆளுக்கான பேசணும். அவர் வாடா போடான்னு ஒரு பதில் மிரட்டுறாரு மேடம். எங்களை நாங்க தான் ஓட்டு போட்ட தவறு. எவ்வளவு ஒரு இதா பண்றாரு, நிறுத்தமா பண்றாரு மேடம். நாங்க தான் ஓட்டு போட்ட தவறு. எவ்வளவு ஒரு இதா பண்றாரு, நிறுத்தமா பண்றாரு மேடம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முழுமை பெறாத பால் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள், அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை.
கிராம சபை கூட்டத்தை காணொலியில் நடத்தி ஸ்டாலின் விளம்பரம் தேடிய நிலையில் நீலகிரி மாவட்டம் முதுமலை மற்றும் ஸ்ரீமதுரை ஆகிய ஊராட்சி பகுதிகளில் விடிய அரசை கண்டித்து கிராம சபை கூட்டங்கள் புறக்கணிப்பு. விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மும்முனை மின்சாரம் இல்லாமல் அவதிப்படுவது குறித்து அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி எழுப்பிய மக்கள் கிராம சபை கூட்டம் புறக்கணித்ததால் அதிகாரிகள் திக்குமுக்காடல். கிராம சபை மீட் எடுத்து நல்லா படிங்க. எத்தனை கிராம சபை மக்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்க படிக்க பத்தியை நிறைவேற்றணும். ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே நிறைவேற்ற சும்மா நம்ம தீர்மானம் போடுறோம், புக்ல ஏற்றிட்டு போறோம்னா அது என்ன பிரயோஜனம்? சென்னையில் உணவு டெலிவரி ஊழியர்களுக்காக மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு அறைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை. நகரின் ஓரிரு இடங்களில் மட்டுமே ஓய்வு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு போதிய அளவில் பயன் இல்லை என தெரிவித்துள்ள உணவு டெலிவரி ஊழியர்கள் ஓய்வு அறைகள் மிகவும் சிறியதாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. குறிப்பிட்ட ஒரு 5-6 இடம் தான் வச்சுக்கிறாங்க பிரான்ச்சில் ஓய்வு அறை. அதை ஒரு ஏரியா டி நகர்னா டி நகர்லேயே 5-6 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே ஒரு 2-3 தான் வைக்கணும். ஒரே இடம் வச்சுன்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்பட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எங்களுக்கும் பலனாக இருக்கும். மழை டைமில் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தென்காசி மாவட்டம் முள்ளிக்குளம் ஊராட்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. காணொலி மூலம் பொதுமக்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடும் நிகழ்ச்சியின் போது ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து ஏன் கூறவில்லை என கேட்டு வாக்குவாதம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பட்டாசாலையில் வெடிவிபத்து. பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 அறைகள் முழுவதும் தரைமட்டமான நிலையில் தொழிலாளர்கள் சுதாரித்து தப்பி ஓடியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் வருங்கால வைப்பு நிதியை கட்டாமல் முறைகேடு செய்ததை கண்டித்து தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு விதங்களிலும் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பிரபல ரவுடி நாகேந்திரனின் இறுதி சடங்குக்காக வடசென்னை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. வடசென்னை சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் போதிய காவலர்கள் இல்லாததால் கடந்த 2 நாட்களாக வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் புகார் அளிக்க வரும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் காவலர்கள் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாச நகரில் கொசு தொல்லையால் டெங்கு உள்ளிட்ட தொற்று நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. குப்பை கழிவுகள் மற்றும் அருகில் உள்ள கூவம் ஆற்றில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றாமல் மாநகராட்சி நிர்வாகம் செயலற்று கிடப்பதே நோய் தொற்றுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இங்கே நிறைய கொசு இருக்குது. மழை பெஞ்சதுன்னா இன்னும் ஜாஸ்தி கொசு நிறைய வந்துடுது. இதனால ஜுரம் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஜுரம் ஜாஸ்தி வருது. இதுக்காக கொஞ்சம் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி முடிச்சு கொடுக்கணும். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். தங்களின் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் பேசி நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தாமல் திறனற்ற திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை. அமைச்சர்கள் நேற்று சொல்றப்ப உணவு அமைச்சர்கள் சொல்லும் பொழுது இதை பற்றி மத்திய அரசாங்கத்துல இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி வாங்கலாங்கிறாங்க. இப்படி இவங்க கேட்டு வாங்கறதுக்குள்ளார மழை காலமே முடிஞ்சு விவசாயியோட அழிவும் முடிஞ்சிடும். இப்படி அலட்சியமா அவங்க இருக்கிறது விவசாயிகள்கிட்ட இவங்க காட்டுற ஒரு அக்கறையின்மை தான் காட்டுது.
திருப்பூர் மாவட்டம் வேலாயுதபாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரியும் குப்பைகளை முறையாக அகற்ற கோரியும் அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கே போராடும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சேதமடைந்த சாலையால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சேற்றில் நடந்து செல்லும் அவலம். பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாலை வசதி கூட ஏற்படுத்தி தராமல் அதிகாரிகள் அழைக்கழிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கழிவுநீர் வடிகால்களை முறையாக தூர்வாராததால் மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீரும் குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறனற்ற தன்மையால் துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை அருகே அளவாக்கோட்டை ஊராட்சியில் அனைத்து துறை அதிகாரிகள் வராததால் கிராம சபை கூட்டத்தை ஒத்திவைத்து தீர்மானம் நிறைவேற்றம். புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் கிராம சபை மட்டுமே தங்கள் கோரிக்கைகளை தெரியப்படுத்த வாய்ப்பாக இருக்கும் நிலையில் அதற்கும் அதிகாரிகள் வராமல் புறக்கணிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ஆவலப்பம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் மோசடி செய்துவிட்டதாக கூறி மண்ணெண்ணெய் கேனை காட்டி தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி வரும் முறைகேடுகளை அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நரியுத்து கிராமத்திற்கு சாலை அமைக்க வனத்துறை தடை விதித்ததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்ததுடன் கிராம சபை நடக்க இருந்த கட்டடத்தையும் பொதுமக்கள் பூட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு. கிராம ஊராட்சிகளில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதி கொண்ட கிராம ஊராட்சிகள் மாடல் வில்லேஜ் என்ற நிலையை எட்ட வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடந்த கிராம சபை கூட்டத்தில் வழிகாட்டுதல்களை வழங்கிய ஸ்டாலின் அரசு. நாகை மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை என்பது பெயரளவில் மட்டுமே உள்ள நிலையில் விதவிதமாக திட்டங்களை மட்டும் அறிவிக்கும் அவற்றை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. என்னன்னா திடக்கழிவு மேலாண்மை மாதிரி திட்டம் கிராமம்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி குடித்தண்ணீர் கிடையாது, தெருவிளக்கு கிடையாது, சாலை வசதி சிறப்பா இல்லை. ஆனா இவங்க இப்பதான் குப்பை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி திடக்கழிவு மேலாண்மை சொல்லிட்டு சும்மா 4 கலர்ல 4 பக்கெட்டை வச்சிருக்காங்க. இவங்க 2வது பேட்டரி வண்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல அந்த வாகனங்கள் எப்படி இயக்குறங்கிறதே தெரியல. அங்க பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் கிடையாது. தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கன்பட்டியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றாததை கண்டித்து கிராம சபை கூட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை வைத்து கிராம சபை கூட்டம் நடத்த கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை தூர்வாராததால் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளதாக மக்கள் விமர்சனம். மதுரை சோழவந்தான் வைத்தியநாதபுரத்தில் வீட்டின் அருகே பாதுகாப்பின்றி செல்லும் மின்கம்பியில் இருந்து சகோதரிகள் மீது மின்சாரம் பாய்ந்ததில் 7ஆம் வகுப்பு சிறுமி பரிதாப பலி. தங்கள் பகுதியில் மின் வயர்கள் ஆபத்தான முறையில் செல்வது குறித்து பலமுறை விடியா மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் அதனை மாற்றி அமைக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் மக்கள் அவதி. உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தேனி மாவட்டம் அள்ளிநகர் பழைய பேருந்து நிலைய அருகே உள்ள வாரச்சந்தையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நின்ற அவலம். திறனற்ற திமுக அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பதிலளிக்க முடியாமல் பாதியிலேயே எழுந்து சென்ற அதிகாரிகள். பல இடங்களில் நீண்ட நேரம் காத்திருந்தும் அதிகாரிகள் வராததால் கிராம சபை கூட்டத்தை பொதுமக்கள் புறக்கணித்து சென்ற அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே புன்னை நகரில் அமைந்துள்ள வனத்திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி கருட வாகனத்தில் வீதியுள்ளார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தேனி மாவட்டம் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திறனற்ற திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் வாய்கள் முறையாக அமைக்கப்படாததால் சிறிய மழை பெய்தாலே சாலைகளில் மழைநீர் ஓடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தினசரி நேரடி விமான சேவைகள் நவம்பர் 10ஆம் தேதி முதல் துவங்கும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. இந்தியா சீனா இடையே கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு சிறப்பான வளர்ச்சி பெறும் என இண்டிகோ நிறுவனம் நம்பிக்கை. அமெரிக்காவின் வடக்கு மாகாணமான மிசிசிப்பியில் உள்ள லேலேண்ட் கிராமத்தில் அரசு பள்ளியில் நுழைந்த 18 வயது இளைஞர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் படுகாயம். பள்ளிகளுக்கு இடையேயான கால்பந்தாட்ட போட்டியை முன்னிட்டு பள்ளி மைதானத்தில் மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் குவிந்திருந்த போது விபரீதம். வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் உள்ள அல் பஷேர் நகரில் துணை ராணுவ படையினர் தாக்குதல். ஏவுகணைகள், வெடிகுண்டுகளை வீசி நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 14 குழந்தைகள், 15 பெண்கள் உட்பட பொதுமக்கள் 53 பேர் உயிரிழப்பு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் தனது நாட்டின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த வாங்ஸோங் 20 எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை காட்சிப்படுத்தினார். பியோங்யாங் நகரில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பின் போது காட்சிப்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை உலகின் அதிக சக்தி வாய்ந்தது என வடகொரிய அரசு ஊடகம் அறிவிப்பு. சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளை தாங்கும் வகையில் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா உள்பட பிற நாடுகளுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். மகளிர் உலகக்கோப்பையில் இலங்கை அணியை 89 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. 254 ரன்களை இலக்காக கொண்டு ஆடிய இலங்கை அணி 45.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 164 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ரஷ்ய வீரர் டேனில் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. பிரான்ஸ் வீரர் ஆர்த்தர் ரிண்டர்னெக்-உடன் மோதிய மெத்வதேவ் 6-4, 2-6, 4-6 என்ற செட் கணக்கில் தோல்வியுற்று தொடரில் இருந்து வெளியேறினார். விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சிவி படத்தின் டீசர் வெளியானது. பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சரத்குமார் உள்பட பலர் நடித்துள்ள கொம்பு சிவி படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு.
விமல், சிருஷ்டி மற்றும் யோகி பாபு முக்கிய வேடங்களில் நடிக்கும் மகாசேனா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. கூடலூர் அருகேயுள்ள சந்தன மலைப்பகுதிகளில் மகாசேனா படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக படக்குழு அறிவிப்பு.